ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாக தானே இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மிதுனம் ராசிக்காரங்க எதிர்கொள்ளக்கூடிய கண் திருஷ்டி பிரச்சனைகள், அதிலிருந்து இவங்க விடுபடுவதற்கான வழிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மிதுனம் ராசிக்காரங்க தங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை உணர்ந்து சுய நம்பிக்கையோட செயல்படணும். அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். தேவையற்ற நபர்களுடன் பழகிறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை உட்கொள்றது உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மிதுனம் ராசிக்காரங்க சுய நம்பிக்கையோட செயல்படணும். தேவையற்ற நபர்கள் கிட்ட பழகிறது தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா போதும், நிச்சயமா நல்லது தாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க வருத்தப்பட வேண்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கும் திறமைகளை தேடி கண்டுபிடிங்க. மிதுனம் ராசியில பிறந்தவங்க வெளியிலே தேடுறதை விட தங்களுக்குள்ளேயே நல்ல விஷயங்கள் மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணரணுங்க. அந்த திறமைய வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதை ஈர்த்து கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்படுறாங்க. பொறாம கொண்ட நபர்களிடம் நீங்களே வலிய போய் பழகுறீங்க. எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு நீங்க நம்ப முடியாது. உங்களுக்கான நபர்களிடம் பழகி கொண்டிருந்தா நீங்க தப்பித்து முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். போலியான நாடகங்கள் ஆடி உங்களை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருங்க. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தற்போது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இடம் மாறும்போது அந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடமா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. தேவையற்ற நபர்களின் சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் ஒதுக்கிடுங்க.
குடும்பத்திலேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இருக்கலாம். இருந்தாலும் நம்பிக்கையோட உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்க பயணிக்கணுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க. ஆன்மீக விஷயங்களை அளவோட வச்சுக்கோங்க. உணவு விஷயத்துல கவனம் தேவை. உடலுக்கு சூடு அதிகமா இருந்தா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்க. இளநீரை சாப்பிடுறது உங்களுடைய உடலுக்கு நல்லது. ஜோதிட ரீதியாக பலன்களை தெரிந்து கொண்டாலும் நடைமுறையில சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை பின்பற்றுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்க புலம்பவே கூடாது. புலம்புனா உங்களுக்கு நீங்களே எதிரியா மாறி போயிருவீங்க. வேலை மற்றும் தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இடம் மாறக்கூடிய இடம் உங்களுக்கு ஏற்ற இடமா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. இந்த பதிவு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமா கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கண் திருஷ்டியால உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தினமும் காலையில குளிச்சுட்டு வீட்டுல தீபம் ஏத்துங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டுல கற்பூரம் காட்டுங்க. சாம்பிராணி புகை போடுங்க. உப்பு அது கூட மிளகையும் சேர்த்து வீட்டை சுத்தி போடுங்க. எலுமிச்சைய வச்சு திருஷ்டி பூஜை பண்ணுங்க. கருப்பு நூல் கட்டுங்க. வீட்டுல நவரத்னம் கையில அணிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி பூஜை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல மறக்காம முருகரை மனதார வேண்டிக்கோங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு திருஷ்டியும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடணும். கல்லுப்பு ஒரு கிண்ணத்துல வச்சிடணும். வீட்டுல துளசி செடி வளர்க்கணும். பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. வீட்டுல நல்ல வாசனை பொருட்களை வச்சிருக்கணும். கதவுக்கு முன் கோலம் போடணும். கண் திருஷ்டி கண்ணாடி வச்சிருக்கணும். பழைய உடைந்த பொருட்களை உங்க வீட்டிலிருந்து அகற்றது நல்லது. இரவு நேரம் வீடு சுத்தமா வச்சுக்கணும். கருப்பு புள்ளி சிறிது வைக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமா பெருமை பேசாம இருக்கணுங்க. நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிராம இருக்கணும். நெகட்டிவ் மனிதர்களை தவிர்ப்பது நல்லது. தினமும் தியானம் செய்யுங்க. நம்பிக்கையுள்ள மந்திரங்களை ஜெபிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. சிரிப்போட முகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. மன அழுத்தம் நிச்சயமா குறைஞ்சு போயிடும். உப்பு தண்ணியில குளிங்க.
வாரத்துக்கு ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து திருஷ்டிகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொல்லுங்க, செய்யுங்க. நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. நல்ல இசைய கேட்டுக்கோங்க. காலையில சூரிய ஒளியில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. இயற்கை அருகில நேரம் செலவிடுங்க. தேவையான போது மௌனத்தை கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல நண்பர்கள் மட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களை குறைத்து பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நிச்சயமா எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.